முகத்தில் முழிச்சு எந்திரிச்சேன்னு தெரியலங்க. காலையிலேருந்து வீட்டில் ஒரே சண்டை. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான். கூட்டலாம்னு சீமார் எடுக்க போனால், அது என்ன சீமாருக்கு மரியாதை, சீமானே சொல்லிக்கலாம். சீமான் எடுக்க போனால் எங்கள் அம்மா ஊட்ட கூட்டு அப்படிங்கிறாங்க. சரி, அதை முடிச்சு போட்டு பாத்திரங்கழுவலான்னு சிங்க்கு கிட்ட போய் நின்னா பாத்திரங்கழுவு அப்படிங்கிறாங்க. பாத்திரமெல்லாம் கழுவி வச்சதுக்கப்புறம் அடுப்பை பார்த்தா வெங்காயம் தக்காளி போட்டு வணங்கிக்கிட்டு இருக்குது. ஐயோ அடி பிடிச்சிருமேன்னு அதை எடுத்து கரண்டி எடுத்து எப்படி பண்ணுறதுக்குள்ளே எங்கள் அம்மா அதை கொஞ்சம் வணக்கி விடு அப்படிங்கிறாங்க. திருப்பி எங்கள் அம்மாவை பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன பெரிய சீமாருன்னு நினைப்பா, வேலை செய்கிறப்பெல்லாம் வேலை செய்யின்னு சொல்கிறதுக்கு, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா. அதை கேட்டது எங்கள் அம்மாவுக்கு சரியான கோவம் வந்து, என்ன நீ வீட்டுக்குள்ளே அரசியல் பேசுகிற அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒருத்த கோயிலுக்குள்ளேயே அரசியல் பேசிகிட்டு இருக்கா, வீட்டுக்குள்ளே பேசுகிற என்னம்மா தப்புன்னு கேட்டேன். என்ன அரசியல், என்ன பிரச்சனை, என்ன பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சு நானும் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சேங்க. பார்த்தீங்களா, சீமானுன்னதுமே கதை தான் வருது. உண்மையை சொல்ல ஆரம்பிச்சேங்க. திரௌபதி அம்மன்கிற கோவில்மா, அந்த கோவில்ல 2 குரூப்புக்கு பிரச்சனை. இது எங்க சாமி, நாங்க தான் கும்பிடணும்னு ஒரு குரூப்பு, சாமி தானே யாரு வேணா கும்பிடலான்னு இன்னொரு குரூப்பு. மொத்தத்துல இந்த சாமி எந்த குரூப்புங்கிறது தான் இப்ப வரையும் நமக்கு தெரியல. ஆனா சாமிய குரூப்பா வச்சுட்டு இருக்கிறது அந்த சாமிக்கே தெரியாது. ஆமா, நானும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. அங்க கூட ஏதோ ஒரு பொண்ணு எதையோ கிழிச்சுது. அது என்ன கிழிச்சாங்க? இந்த சாமியை நான் தான் கும்பிடணும், ஏன்னா இது என் கம்யூனிட்டி சாமி. சாமியும் எம்பிசி, நானும் எம்பிசி. சாமிக்கும் கேட்கனாது இல்லை, எனக்கும் கேட்கனாது இல்லை. ஆனா அது ஏன் சாமி, என் ஜாமியை வேற ஆரை வந்து கும்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. அது ஏன் ஜாமி தான் அப்படின்னு கவர்மெண்ட்டே எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கு. எடுத்து பாருங்க. இதுல எம்பிசின்னு போட்டிருக்குது. என்னோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் கவர்மெண்ட் கொடுத்தது. என்ன தவிர வேற யாரு என் ஜாமியை கும்பிட போனாலும் எனக்கு அந்த கம்யூனிட்டியே வேணாம். அப்படியே நாரா கிழிச்சு தூக்கி போட்டுச்சு வருங்க கேமரா முன்னாடியே. அந்த பாரதி ராஜா படத்துல எல்லாம் ஹீரோயின் போகும்போது அப்படியே குரூப் டான்சர்ஸ் மத்தியில பூ உலகம் பார்த்துருக்கீங்களா? கம்யூனிட்டியை கிழித்த வீரப்பெண் அப்படின்னு எல்லாரும் புகழாரம் பாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த அக்கா சாதி இல்லைன்னு கிழிச்சு போட்டிருந்தா கூட சாதித்த அக்கா அப்படின்னு பாராட்டி இருக்கலாம். ஆனா சாதி வேணும், அது என் ஜாதி மட்டும்தான் வேணும் அப்படின்னு கிழிச்சதுனாலதான் வக்கீல் பாலு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாரு. உங்க கூட நான் இருப்பேன், நம்ம ஐயாவும் இருப்பாரு. ஐயா காலையிலே எனக்கு ஒரு அவசர செய்தி சொல்லி அனுப்பியிருக்காரு. 10.5% இடஒதுக்கீடை கூட வேணான்னு நம்ம விட்டுறலாம், ஆனா இந்த கோவிலை மட்டும் நம்ம கையில இருந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளாம் ஆண்ட பரம்பரைங்க. நமக்கு இந்த வழிபாடு தான் முக்கியம், இந்த வேலையெல்லாம் முக்கியம் கிடையாது. சாப்பிடாம இருந்து கூட செத்து போயிடலாம், ஆனா இந்த சாமியை காப்பாத்தாம செத்து போயிடக்கூடாது. கோவிலுக்குள்ள வரேன்னு சொல்றவன் பூரா நம்ம சாதிக்கு எதிரானவர்கள். நம்ம எதையும் சாதிக்கவெல்லாம் வேணாம், சாதியை மட்டும் கட்டியமா புடிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம பெரிய ஐயாவோட சின்னையா சிஎம் ஆக முடியும். நம்ம சின்னையா சிஎம் ஆகிறது நம்மளோட லட்சியம். அதுக்கு நம்ம இந்த கோவில் தான் நிச்சயம். இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப எங்க அம்மா கூட்டுன்னு சொல்லலையே. நேத்து நைட்டு அழுக்கு பண்ணி போட்ட பாத்திரம் அப்படியே தான் இருக்கு. இப்போ என்ன பாத்திரம் கழுவுன்னு சொல்லல? இதுதான் எங்க சீமானும் எங்க அம்மாவும். ஒரு பிரச்சனைய தீக்கணும்ல, அது எடுத்தவங்க அவுத்தோன்னெல்லாம் தீர்த்து வச்சிட முடியாது. அரசாங்கத்துக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. 2 பேருமே தமிழர்கள், 2 பேருமே இந்துக்கள், 2 பேருமே ஒரே சாமியை தான் கும்பிட்டாகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. நம்மெல்லாம் இந்து வா அப்படின்னு இவங்களும் கூப்பிடல, நம்மெல்லாம் தமிழர்கள் தான் சீமானும் போராடல. அப்பதான் இந்த திராவிடர்கள் என்ன பண்றாங்க, 2 பேரும் ஒற்றுமையா சாமி கும்பிட்றதுக்கான வழியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கோர்ட்டுக்கு கேஸும் போய் தீர்ப்பும் ஆயிடுச்சு. பீஸ் கமிட்டி போட்டு பீஸ்ஃபுல்லான விஷயத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல் இப்படி ஒரு இஷ்யூ உருவாகாம இருக்கிறதுக்கு ஒரு கண்காணிப்பும் ஏற்படுத்தணும். இதை எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் செஞ்சு முடிச்சிருச்சு. அதாவது விதை போட்டு அது மரமாயி பழம் நமக்கு கிடைக்குது. இப்படி அந்த பழம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சீமான் ஓடி வந்து அந்த பழத்தை எடுத்துட்டு நம்ம அவ்வை பாட்டி மாதிரி நம்ம மக்களை பார்த்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறாங்க. மிஸ்டர் சீமார் 2 வருஷமா எங்க போயிருந்தீங்க?
பாலு பேசுறப்ப வரல, அந்த அக்கா சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டப்போ ஏன்னு கேட்கல. இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிறப்ப நீ உன்னோட கேஸை பாக்குறதுக்காக அது பின்னாடி போயிட்டு இருந்திருக்கிற. அதுதான் நீ ஒரு கேஸ்ன்னு ஒரு அக்கா வந்து கேஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த கேஸை தான் சொல்றேன். இதுக்கிடையில என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ இப்படி கைய கட்டிட்டு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் நம் தமிழர்கள் நம் இந்துக்கள் வழிபாடு செய்ய முடியாம இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அண்ணன் அந்த கோவில் பிரச்சனையை தீர்க்க போறேன். நீங்க எல்லாரும் கூட்டமா வலசரவாக்கத்துக்கு வந்துருங்க. அண்ணனுக்கு அழைப்பானை இருக்கோ இல்லையோ, ஆனா அண்ணன் நாளைக்கு அங்க போறேன். ஏன்னா நம்மளுடைய உறவுகளுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம தீர்க்கணும் அப்படிங்கறதுல நமக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதனால வலசரவாக்கத்துக்கு காலையில 9 மணிக்கே எல்லாரும் திரண்டு வந்து டிராஃபிக்கே ஸ்தம்பிக்க வச்சிருங்க. அண்ணன் உங்களை நம்பி மட்டும்தான் வலசரவாக்கத்துக்கு போறேன். நீங்கள் அண்ணனை வெற்றி பெற வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாம் தமிழர். ஐயோ, இவன் கூப்பிட்டாலே வலசரவாக்கத்தானே கூப்பிடுறேன். அந்த ஃப்ளோல எப்பவும் போல பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த வலசரவாக்கம்னு சொன்ன இடத்துல எல்லாம் மேல் பாதிய போட்டுக்கங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுங்கிற வர இடத்துல எல்லாம் திரௌபதி அம்மனை போட்டுக்கங்க. அப்புறம் வித்யாராணி வீரப்பன் டைமுக்கு கரெக்டாக வந்துடணும். வந்து ஒரு அழுகையை போட்டுருங்க. அப்புறம் சீமாரோட எல்லா உறவுகளும் வந்து அங்கே கதறுன்னு கதறணும். அட கிறுக்கு பையில சீமாரு, நீ சம்மன் வந்ததுக்காக அத்தனை பேர்த்த கூப்பிட்டல. இந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அத்தனை பேர்த்தி கூப்பிட்டு போறதுக்கு என்ன? 2 வருஷமா பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு பூத்து கீழே விழுகுது. நம்ம அமைச்சர் சேகர் பாபு ஐயா சொல்லியிருப்பாரு, என்னன்னு கேளுங்க. அந்த திருக்கோயிலுடைய பூஜை முறைகள் அன்றாடம் நடைபெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். இன்னும் 1 வார காலத்திற்குள்ளாக அந்த திருக்கோயில் திறக்கப்பட இருக்கின்றது. தானாக கனிகின்ற மரத்தின் அடியிலே நின்று பூத்து குலுகின்ற பூஞ்சோலையின் மரத்தின் கிளைகள் அருகிலே நின்று பூத்து குலுகின்ற பூஞ்சோலிலிருந்து பூக்கள் உதிர்கின்ற போது அதற்கு நான் தான் காரணம் என்பது போலவும், இப்படி பூத்து கீழே விழுகிறப்ப வந்து நான் தான் பூக்க வச்சேன், நான் தான் கீழே விழுக வச்சேன், இப்படியெல்லாம் புழுகிடு தெரியக்கூடாது. இது வரைக்கும் நீயா எந்த மக்கள் பிரச்சனைக்கு வேண்டி போராடி இருக்கேன்னு மட்டும் சொல்லு. சாம்சங் போராட்டமே அவங்க தான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் கடைசி நாள் தான் நீ போய் பேசிட்டு வந்துட்ட. டங்ஸ்டன் இஷ்யூ ஆகட்டும், பரந்தூர் இஷ்யூ ஆகட்டும், இந்த மாதிரி எந்த இஷ்யூக்குமே நீ அவங்க போட்டு வச்ச மேடையில் போய் 4 போராட்ட வார்த்தைகளை பேசிட்டு வந்துடுவ. நீயா ஆர்கனைஸ் பண்ணி நீயா கூப்பிட்ட போராட்டம் 2 தான். 2மே அட்மாஸ்பியரும் ஒன்று, லொக்கேஷனும் ஒன்று. 2மே சம்மன் வந்ததுக்கு வேண்டி நீ கதர்னது தான். லொக்கேஷனு வலசரவாக்க காவல் நிலையம் தான். நீயே ஒரு கேஸு, உன் மேல விழுந்த கேஸுக்காக நீ தான் போகணும். அங்க ஒட்டுமொத்த தம்பிகளையும் வாங்கன்னு சொல்லி கதறி அவங்க வாங்க போராடலான்னு அவங்களையெல்லாம் கூப்பிட்டாங்க நிற்க வைக்கிறதுக்கு. இதெல்லாம் மக்கள் பிரச்சனையா? சரி, உனக்குத்தான் கூறு இல்லை, சேஃப்டிக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்றேன்னா வந்தவனுக்காக கூறு வேண்டாமா? அதுலேயும் அந்த வித்யாராணி வீரப்பன், அதனால நீயும் எல்லாத்த மாதிரி இருக்காத, வேலை வாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி முடிச்சதும் எங்கள் அம்மா இருந்துட்டு தப்பு தான் சொன்னது தப்பு தான், என்ன பண்ணுறது, புத்தி எது, என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு வெத்து பெருமை தான், எல்லா பெருமை கேட்க பண்ணுறது தான், நம்ம சொல்லி அது நடக்குது அப்படிங்கிற ஒரு அதுக்குத்தான், அது தானாகவே நடக்கிறதா தான் இருக்கும். ஆனாலும் இதுக்கு பேர் ஒரு குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்றத்தையுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு அது நடந்துச்சுல்ல அதுக்கு நான் தான் காரணம், இதான் அது படுத்துச்சுல்ல அதுக்கு நான் தான் காரணம், இதான் அங்கே பறந்துச்சுல்ல அதுக்கு நான் தான் காரணம்னா, இதில் உச்சபட்ச காமெடியே ஒன்று தாங்க. இவன் செய்யாத வேலைக்கு, இவனுக்கு சம்மந்தமே இல்லாத வேலைக்கு இவன் உரிமை கொண்டாடிட்டு வரான். நான் தான் செஞ்சேன், நான் தான் காசு கொடுத்தேன்னு அவனே ஒத்துக்கிட்டான்ல ஒரு விஷயம், அதை நான் பண்ணலைங்கிறான். இனி நீங்க தான் முடிவு பண்ணணும், இந்த சீமார் வேணுமா வேண்டாமான்னு. எதை பண்ணாலும் புன்னகையோடய பண்ணுங்க. நம்ம புன்னகையோட இருக்கிறது தான் முக்கியம். நன்றி, வணக்கம்.